சின்ன வயசுல இருந்து டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற பல கனவோடு இருந்த கணேஷை திவ்யா துரத்தி லவ் பண்ணதுனால கணேஷும் திவ்யா கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைப்பான். ஆனா திவ்யா கணேஷை விடுற மாதிரியே தெரியல. கடைசியில 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே இவங்க லவ் லைஃப் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் திவ்யா வீட்டுல அவங்க அம்மா வந்து திவ்யாக்கே தெரியாம அவங்க மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிடுறாங்க. இதை போய் திவ்யா வந்து கணேஷ் கிட்ட சொல்லி வா நம்ம ஓடி போயிடலான்னு சொல்றப்ப நமக்கு 2 பேர்த்தோட ஃபேமிலியும் முக்கியம் அப்படி சொல்லி கணேஷ் சொன்னதெல்லாம் கேட்காம திவ்யா அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறா. இப்போ திவ்யாவுக்கு கல்யாணமும் ஆக போது. கணேஷ் அப்பவாச்சும் பேசலாம் அப்படி சொல்லி திவ்யா கிட்ட போறப்ப திவ்யாவோட மாமாவோட ஆளுங்க கணேஷை வந்து பயங்கரமா அடிச்சிடறாங்க. திவ்யாக்குமே இது எதுவுமே தெரியாம அது கணேஷ் வந்து நம்மளை பார்க்க வரல அப்படி சொல்லி அவங்க மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிறா. இப்போ கல்யாணமானது தெரிஞ்ச கணேஷ் வந்து அவனோட ஆசையை நிறைவேற்றலாம் அப்படி சொல்லி சென்னை போய் மிகப்பெரிய டைரக்டரும் ஆகி படமும் எடுத்து முடிச்சிடறான். இன்னைக்கு அவனோட படத்தோட சக்சஸ் டே. இவனுமே படத்துக்காக பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கப்ப திவ்யா உன்னை பார்க்கணும்னு ஒரு மெசேஜ் வருது. இவனும் திவ்யாவை பார்க்கறதுக்காக வேகமா ஓடுறான். அங்க போய் பார்த்தா தான் தெரியுது திவ்யா வந்து இப்போ வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா அப்படி சொல்லி திவ்யாவோட கல்யாணத்தன்னைக்கு கணேஷ் அடிச்சிட்டாங்க அப்படி சொல்லி ஒரு சின்ன குழந்தை சொன்னதும் அங்கிருந்து திவ்யா வந்து இவனை பார்க்கறதுக்காக ஓடி வந்திருப்பா. அங்க நடந்த சண்டையில அவங்க மாமா வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளினதுல அவங்க அம்மா வந்து இறந்து போயிடறாங்க அங்கேயே. இதை பார்த்த திவ்யா அதுல இருந்து அதிர்ச்சியாகி கணேஷ் அப்படிங்கிற பேரை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறா. இதெல்லாம் தெரிஞ்ச கணேஷ் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் உன்னை என் லைஃப் லாங் கூட வச்சுப்பேன் அப்படி சொல்லி திவ்யாவும் கணேஷும் ஒன்று சேர்ந்துடுறாங்க.